எங்க ஆளக்கானா இங்க தானே வந்தான். எவ்வளவு தெனாவட்டா உட்காந்துருக்கான் பாரியா. பாண்டியா பணம் வாங்க போன ஆளக்கானமே நாங்க குடும்பமே பதறி போய் உட்காந்துருக்கு. நீ என்னன்னா டாப் 10 மூவிஸ் மாதிரி ரொம்ப சாதாரண உட்காந்துருக்க. எதிர்த்து வாப்பா. வர முடியாது. என்ன வர முடியாது? ரொம்ப தெனாவட்டா பேசுற. தெனாவட்டாலாம் பேசலடா, கீழே பார். என்னப்பா கால் கட்டு? யார் போன கட்டிப்பட்டா? நாங்கடாப்பா. நீங்களா? ஆமாண்டா, என் தங்கச்சிக்கு போட மாட்டேன் நான் தாலி கட்டு, அதனால நாங்க போட்டா கால் கட்டு. ஒண்ணுமே புரியலையா? எங்க தங்கச்சி இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு அடம் பிடிக்குது. ஆனா இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறான். அதனால தான் இவனுக்கு கால் கட்டு போட்டோம். இத பாருங்க ஜென்டில்மேன், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. இவருக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சு, ஆனா சாந்தி முகூர்த்தம் ஆகலையாமே. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? மாப்பிள்ள தானே எங்க கிட்ட சொன்னாரு. ஏப்பா பாண்டியா, உன்னுடைய சாந்தி முகூர்த்தம் என்ன சர்வதேச பிரச்சனையா? அதேப்பா ஊர் ஃபுல்லா சொல்லி தெரியுற. அத சொன்னாலாவது விடுவானுங்கன்னு பார்த்தேன். அப்படி விட மாட்டானுங்க. அதுவும் இல்லாம இவனுங்க தங்கச்சி என்னதான் கட்டிக்கணும் அட்டம் பிடிக்குது. அடம் பிடிக்குதா? அப்படி என்னதான் இருக்கு உங்ககிட்ட? தில் இருக்கு. தில் இருக்கா? ஆமா, இந்த சைதாப்பேட்டை சரோஜாவை முதல்ல தில்லோட தொட்ட ஆண்மகன் இவர்தான். எது தொட்டுட்டானா? பாண்டியா, பணம் வாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாதக செயலை செய்யலாமா நீ? அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கி இருக்க. சொந்த வீட்டுல சாந்தி முகூர்த்தம் நடக்குன்னு சொல்லு, வந்த வீட்டுல அத்துமீறி இருக்க. ஏமா ஏமா அடிக்கிற? உனக்கு அதான் தம்மு கட்டி அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து தொட்டான் தானே சொன்னேன், கெடுத்தான்னு சொன்னேனா? அப்ப கெடுக்கலையா? அப்படி சொல்லுமா தெளிவா. கட்டின பொண்டாட்டிக்கிட்டே அந்த முயற்சி செய்யாத அந்த ஜென்டில்மேனு. ஆமா, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவர் மேல ஆசைப்பட்டப்ப சொல்றேன். இவர் மேல ஆசை வந்த அந்த காரணத்தை சொல்றேன். தொலைச்சிருவேன். ஆம்பளை அடி வாங்க போறதும் இல்ல, பொண்ணு மாதிரி பொண்ணுங்களை அடக்கியால போறதும். நினைச்சேன் முடி பறக்க ஆக்சன் ஏற மாதிரி ஹை ஸ்பீட் நடக்கும்போது நினைச்சேன் இந்த மாதிரி சிக்கல மாட்டிக்குவேன்ட்டு. எப்பா இது பொண்ணுங்கிற பேர்ல போலியோ சுத்திக்கிட்டு இருக்கு. தினமும் 4 ஆம்பளைய தெருவில் போட்டு மெரிக்கிறதா இதோட வேலையை. பல தடவை நானே வாங்கியிருக்கேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. ஆனா எந்திரிச்சு ஒரு வார்த்தை கிடையாது. நீ மட்டும் ஏன்பா கை முறிக்க அடிச்சப்ப? தெரியாம அடிச்சிட்டேன். ஏமா தெரியாம அடிச்சாராம? எங்க தெரியாம அடிச்சாரு? ஊருக்கே தெரியற மாதிரி தான் அடிச்சாரு. ஐயோ அத சொல்லலாமா? நீ ஒரு பொறுக்கி பஜாரி லோலாயி. உங்க தங்கச்சி நல்ல தங்கச்சிங்க. ஃபேமிலி குத்து விளக்கு ஓம்பளிக்கேல். தயவு செய்து அவரை விட்டுருங்க. உங்க தங்கச்சி கூப்பிடுது. உன்னதாண்டா டுபுக்கு. இனிமேல் அவர் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. இங்கே தான் இருப்பாரு. எனக்கு புருஷனா? அடனோ லூஸ் மாதிரி பேசிருக்க. ஆமா, ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு புருஷனா கம்மிட்டா இருக்காங்க. இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறீங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் எல்லாரையும். ஜாக்கிரதை. இந்த இடத்தை விட்டு போனா தானே போலீஸ் ஸ்டேஷன் போவ. அண்ணே இவனையும் கட்டுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எத்தனை பேர் தான் கட்டுவ? அம்மா உன்னை கயித்துல கட்டி தொங்க விட சொல்லுகிற. அண்ணா இவங்க 2 பேரையும் ரூம்ல கட்டி போடுங்க, இல்லனா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஓகேமா. என்னங்க, நான் போய் ஐர பார்த்து அடுத்த முகூர்த்தம் எப்போன்னு சொல்லி சீக்கிரமா குறிச்சிட்டு வந்துடுறேன். 7 ஜென்மத்துக்கு நீதாமா எங்க தங்கச்சி. தூக்குடா அவனை. இல்லடா நானே அவரை மூஞ்ச காட்டறா. ஏன்டா அப்படி பண்றீங்க? எல்லாமே என் தங்கச்சிக்காக தான். எங்க தங்கச்சியோட தாவாணி கனவுகளை நிறைவேற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. எங்க பாசமலர் தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றுறதா இந்த பாச அண்ணன்களோட கடமைப்பா. தம்பிகளா வாங்கப்பா. கருமண்டா. என்னடா சொல்லிட்டு போறாங்க? அவங்க கேரக்டர் சொல்லிட்டு போறாங்களாம்பா. அம்மா என்னையா படிக்கிற? வெளியில காத்து ஓட்டமா உட்காந்துருந்தேன், உள்ள கொண்டு வந்து அடைச்சி வச்சிட்டா. உன் வாழ்க்கையில புயல் வீச போது, அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. காத்து வரணும்னு உனக்கு ஃபீலிங்கு. மறுபடியும் அவங்களை கூட்டு பேச சொல்லவா? அந்த பையன் இருக்கட்டும். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைஞர் கனவுகள் அவள் படைத்தான், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தான். ஏன்டா ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறோம் பாடுற மாதிரி பாடி தொந்தரவு பண்ற? நான் இல்லப்பா, அங்க பாருப்பா. கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தான், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க தங்கச்சி தூங்குது, நாங்க விசிறி விட்டுட்டு இருக்கோம். மேல ஒரு ஃபேன் தொங்குது, கீழே ஒரு ஃபேன் நிக்குது. அத போலாம ஆடிட்டு இருக்கீங்க? ஃபேன் வீசுறது பவரால, நாங்க வீசுறது பாசத்தால. ஃபேன் வீசுனா எங்க தங்கச்சிக்கு எங்க பாசம் தெரியாதுல்ல? இப்ப மட்டும் தெரியவே போகுது. அது நல்லா கொரட்டை விட்டுட்டு பப்பரப்பான்னு படுத்துருக்கு. கொரட்டை விட்டு தூங்கினாலும் எங்க பாசம் எங்க தங்கச்சிக்கு தெரியும். தங்கச்சி திறந்துட்டா கண்ண, அவன் முதல்ல பார்க்க போறா என்ன. தங்கச்சி என் முகத்தை பாருமா. ஐயோ
தம்பி நேத்து தானே உன் முகத்தை நீ தங்கச்சி காட்டின, இன்னைக்கு நான் காட்டுவேன். டேய், டேய், ஏன்டா இப்படி ஆளுக்கு சண்டை போடுறீங்க? அம்மா, நான் தான் மூத்தவன், அதனால இன்னைக்கு என்னுடைய முகத்தை பாருமா. டேய் டேய், டேய் தினமும் உங்க மூஞ்ச காட்டுனா அந்த பொண்ணை கொடூரமா மாத்தி வச்சிருக்கீங்களா? ரசி, நீ சும்மா இரு. அம்மா, நீ என் முகத்தை பாருமா. அண்ணே நீ சும்மா இருண்ணே. தங்கச்சி நீ என் முகத்தை பாருமா. அங்க எங்கடா முகம் இருக்கு? நீ சும்மா இரு. நீ என் முகத்தை பாருமா. பார்க்க மாட்டேன். நான் அவர் முகத்தை மட்டும் தான் ஐயோ எப்பா, நான் என் முகத்தை காட்டவே மாட்டேன். ஓ மூஞ்சி யாரையா கேட்டா? நான் எனக்கு கட்டிக்க போறவரோட முகத்தை சொன்னேன். அதுக்கு நீ உங்க அண்ணனுக்கு மூஞ்ச பாத்துடலாம். எப்பா ஏப்பா என் மூஞ்சி நான் அசிங்கமா இருக்கா? அதுக்கு இல்லப்பா, உன் ராசியான மூஞ்ச பாத்துட்டு அதுக்கு எல்லா விஷயம் நடந்துருச்சுன்னா அப்புறம் அதை உன்னையே கல்யாணம் பண்ணிக்கும், நீ தான் அவசரம் மாட்டிக்கிருவ. யோசிச்சுதான் நீ சொல்ற. அதான்ப்பா சொன்னேன். ஐயோ பாக்குதுப்பா, உன்னை பாக்குதுப்பா. அதேதான். கவலைப்படாதம்மா, அவர் இங்க தானே இருக்க போறாரு. ரங்கோதர அண்ணா அண்ணா தண்ணி நீ கொடு. அப்படிலாம் அடம் முடிக்கடா தாங்க, சாப்பிடுப்பா. ஒரே ஒரு சாப்பிடுறா. தண்ணி குண்ணா அடிச்சுக்க போதே. சாப்பிடுறா. போதும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. டேய், பாப்பாவுக்கு நிலவை காட்டி ஊட்டுறா. இருப்பா, எனக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்கு. இந்த நிலா பாத்துக்கிட்டே சாப்பிடு. நிலா பாரு. நிலா பாத்துக்கிட்டே சாப்பிடு. டேய், பகல் எதுடா நிலா? ஏன்டா குழப்புறீங்க? அந்த நிலா எங்க பகல்ல காட்டுவோம் இந்த நிலா, ராத்திரில காட்டுவோம் அந்த நிலா. ஆக மொத்தத்துல நிலாவை காட்டித்தான் எங்க தங்கத்துக்கு சோறே ஊட்டுவோம். இல்லடா செல்லம்? முதல்ல உங்க எல்லாரையும் நல்ல டாக்டர்கிட்ட காட்டணும்டா. மூளை வளர்ச்சியே இல்லாம ஆள் மட்டும் வளர்த்துருக்கீங்க. ஊரே இப்படிதான் எங்களை ஏசும். ஆனா நாங்க வச்சிருக்கிறது தான் உண்மையான பாசம். அம்மாடி, நாக்கு மேல போடுவாங்க பல்ல, தேவையில்லாம வீசுவாங்க சொல்ல. அத பத்தி கவலைப்படாம விளக்குமாவோம் பல்ல. என்னடா சாப்பிட்ட பிறகு பல்லு தேய்க்க சொல்ற? ஏன் என்ன தப்பு? எங்க தங்கச்சி பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பல்லு பின்னாடி தானே முளைச்சது. யாரு பின்னாடி முளைச்சுது? ஐயோ, சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு பின்னாலதான் முளைச்சது. அதனால சாப்பிட்ட பிறகு பல்லு வளர்க்கறதுல என்ன தப்பு? ஐயோ பாண்டியா, என்ன நீ கொன்னுடு, நான் செத்துருவேன், நீ ஜெயிலுக்கு போயிருவேன். இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம இருக்கலாம்லப்பா. யோ, நீ எதுக்கே பாக்கணும்? இவர் என் கழுத்துல தாலி கட்டின உடனே மொத வேலையா உன்னை அடிச்சே துரத்திடுவேன். எது? இவன் உன் கழுத்தை தாலி கட்ட போறானா? அது எப்ப? ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:10 முகூர்த்தம். ஓகே ஓகேவா நான் சொல்லணும். சனிக்கிழமை சாயங்காலம் நீங்க ஓகே சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம். அம்மா, நில்லுமா. ரங்கோதர அண்ணா, அம்மா, இப்ப நடம்மா. யோ, என்னையா நடக்குதுங்க? என் தங்கச்சி நடக்குது. அதுக்கு ஏன் பூ போடுறீங்க? எங்க தங்கச்சி நடக்கும்போது கால்ல முள்ளு குத்து கூடாதுக்காக தினம் நாங்க பூ போட்டுக்கிட்டே போவோம். அது நடந்துகிட்டே வரும். வீட்டுல எப்படா முள்ளு வரும்? அப்படியே இருந்தாலும் 100 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுக்குறா. எதுக்கு பூ எல்லாம் போடுறீங்க? டேய், இதுதான் ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி திரியுறீங்களா? ஏ ஒட்டடா, கொஞ்சம் ஒத்தடா. தங்க நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை போட்டிடுவோம். வைர நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு வைர நகை போட்டிடுவோம். ஐயோ, தங்க சென்டிமெண்ட் படம் பார்த்து இப்படி மென்டலா சுத்துறானுங்களே இவனுங்க. இவனுங்களை இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஏப்பா, நீயே பாடுகிற? அது ஏன்னா எனக்கு மட்டும் எல்லாம் இப்படியே நடக்குது. கவலைப்படாத பாண்டியா. பாண்டியா, எங்கடா இருக்கிற நீ? பணம் வசூல் பண்ணிட்டு வர போனா உன்னையும் காணோம், உன்னை தேடி வந்த அந்த பாலாஜியும் காணோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், அந்த சரோஜா எங்க 2 பேரையும் அடைச்சி வச்சிருக்கடா. எதுக்கு? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எது? கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னடா சொல்ற நீ? அதெல்லாம் பெரிய கதை, டீடைலா சொல்ல முடியாது. உடனே நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். நீ கவலையப்படாத, நான் உடனே போலீஸோட அங்க வர்றேன். தேவையில்லடா, நான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்தி போறேன். நல்லா புரியுதுடா பாண்டி. சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேன்மொழியை கட் பண்ணி உள்ளான்னு பாக்குறியா? செருப்பு பிஞ்சிடும். நான் இப்ப அவஸ்தப்படுறதுக்குலாம் காரணம் அந்த மலேசியாக்காரன் தானே. அந்த மலேசியாக்காரனை இந்த சரோஜா கிட்ட மாட்ட விட்டு பழி வாங்க போறேன். பழி வாங்க போறியா? எப்படி? நான் சொல்ற மாதிரி செய்.
ஓகே பாண்டியா, இப்பவே செய்யறேன். ஏ பாண்டியா, எங்கடா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எது மூத்தா போயிட்டு இருக்கியா? சரி மூத்தா போய்கிட்டே நான் சொல்றதை கேளு. இந்த சைதாப்பட்ட சரோஜா இருக்கல்ல, அவகிட்ட போய் வட்டி பணம் 10 லட்சம் ரூபா உங்க மாமா வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. என்னது, நான் போகணுமா? வழக்கமா வசூல் பண்றதுக்கு நீ தானே போயிட்டு வருவ. நீ என்ன பண்ற, நேரா சைதாப்பட்ட சரோஜா வீட்டுக்கு போற. டக்குன்னு பணம் கேட்டுற கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஓகே அப்படின்னு சொல்லணும். அப்பதான் பணம் தருவாங்க. என்னன்னு சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை ஓகே. வெரி குட். இப்படி சொன்னீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அத வாங்கிட்டு வந்துரு. என்னது, சாயங்காலம் தான் போவியா? டேய், நீ எப்ப வேணா போடா, ஆனா இன்னைக்குள்ள போயிடு. இல்லனா உன் மாமா என்ன பிடிச்சு கத்துவான். ஓகே மாப்பிள, நீ சாயங்காலம் போறியா? நான் இப்பவே சைதாப்பேட்டை சரோஜா வீட்டுக்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். வழக்கம் போல் நீ மாட்டிக்கிட்டு வாங்கி கட்டிக்கு போற. அது என்னமோ தெரியல ராஜபாண்டி, பணம் உன்னை தேடியே வருது. கலெக்ட் பண்ணிடுவோம். போ மலேசியா போ. அங்க உனக்கு பொங்கல் வச்சு கிடா வெட்டுவாங்க.